ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வைட்டி கிச்சன். இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா வீக்கெண்ட் சண்டே போல் எடுத்த வீடியோ தான். ரொம்ப சின்ன வீடியோவாக தான் இருக்கும். அன்றைக்கி கோயிலுக்கு போகலான்னு சொல்லியிருந்தாங்க அப்படின்ட்டு வீடெல்லாம் கூட்டி விட்டுட்டு ரெண்டு பேரும் பாப்பா தம்பி ரெண்டு பேரும் விளையாண்டுட்டு இருந்தாங்க. காலையிலேயே காஃபிலாம் போட்டு குடிச்சிட்டு டிஃபனுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இட்லியும் நிலக்கடலை சட்னியும் தான் அரைச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சட்னி பார்த்திங்க அப்படின்னா நிலக்கடலை பருப்பு ஒரு 1.5 கை அளவுக்கு போட்டிருக்கேன். 2 பூண்டு, பச்சை மிளகா, 3 வரமிளகா, புளி வந்து குட்டி நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு ஒன்று போட்டிருக்கேன். அப்புறம் உப்பு சேர்த்து ஜீரகம் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்து நல்லா வலுவலுன்னு விழுதாக அரைச்சிக்கலாம். ரொம்ப வலுவலுன்னு வேண்டாம், ரொம்ப தரத்தரணும் வேண்டாம். அந்த பதத்தில் அரைச்சி எடுத்து சர்விங் பவுலில் ஊற்றிட்டு தாளித்து கொட்டிட்டோம் அப்படின்னா இட்லிக்கு செம்ம டேஸ்ட்டு. அன்னைக்கு செஞ்சுருந்தப்போ சரியான டேஸ்ட்டு. பாப்பாவுக்கும் எனக்கும் அவ்வளோக்கும் பிடிக்காது. சாப்பிடணுமே அப்படின்னு சொல்லி சாப்பிடுவோம். ஒரு சில டைம் வந்து விரும்பி சாப்பிடுவோம். அவங்க அப்பாவும் சரி தம்பியும் சரி நிலக்கடலை பருப்பு சட்னினா அவங்களுக்கு அவ்வளோ பிடிக்கும். சாப்பாட்லேயும் வச்சு சாப்பிடுவாங்க, இட்லி தோசை எல்லாத்துக்குமே வச்சு சாப்பிடுவாங்க. இந்த சட்னி 3 நேரம் கொடுத்தாலும் சாப்பிடுவாங்க. அந்தளவுக்கு அவங்களுக்கு பிடிக்கும். ஏன் அப்படின்னு தெரில, ஆனால் வந்து அவங்களுக்கு பிடிக்கும், அவ்வளோ பிடிக்கும். அன்றைக்கி அதுதான் செஞ்சுட்டு சீக்கிரம் சாப்பிட்டு பாப்பா தம்பி குளிச்சு விட்டுட்டு நானும் வீடெல்லாம் தொடச்சி விட்டுட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சீக்கிரமாக அந்த வேலையெல்லாம் பார்த்துட்டு இருந்தேன். இந்த வீடியோ எடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா எதுவுமே அதிகமாக எடிட் பண்ணாமல் அப்படியே போட்டிருக்கேன். என்ன பண்ணிகிட்ருக்கணும் அதை போட்டுட்ருக்கேன். இது மாதிரி வீடியோ போட்டால் நல்லா இருக்கான்னு சொல்லி சொல்லுங்கள். எந்த மாதிரி வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள். எனக்கும் ஒரு ஐடியா கிடைச்ச மாதிரி இருக்கும். கமெண்ட் செக்ஷனில் சொன்னீங்க அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி நான் வீடியோ போட ட்ரை பண்ணுறேன். பாப்பா தம்பி 2 பேர்த்துக்குமே லீவ் விட்டுட்டாங்க. அவங்க 2 பேர் வீட்டில் தான் இருக்காங்க. இந்த லீவுக்கு என்ன ட்ரிப் பிளான் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள். நாங்கள் எதுவும் பெருசாக பிளான் பண்ணல. ஊருக்கும் நாங்கள் போகலை. ஏன்னா பொங்கலுக்கு போகணுமே அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் இந்த டைம் ஊருக்கு எதுவும் போகலை, வீட்டில் தான் இருக்கோம். நீங்கள் இது மாதிரி சின்னதாக ட்ரிப் போகலாம் அப்படின்னா எங்கே போகலாம் அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள். கடலை சட்னி வந்து தாளித்து இது மாதிரி தான் அன்றைக்கி ரெடி பண்ணி வச்சுருந்தேன். சூடான இட்லிக்கு வச்சு சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்ததுங்க. நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு சிம்பிளாக செஞ்சு முடிச்சிடலாம். நீங்கள் வீட்டில் எதுவுமே இல்லை, கடலைப்பருப்பு தான் இருக்குது, வறுத்து வச்சுருந்தீங்க அப்படின்னா இதை விட பெஸ்ட்டு. சூப்பராக சீக்கிரமாக செஞ்சிடலாம், சூப்பராகவும் இருக்கும். சீக்கிரமாக கோயிலுக்கு கிளம்பிட்டு அங்கே போயிட்டு வீடியோ எடுத்திருந்தேன். அன்றைக்கி கோயிலில் ஓம் சக்தி கோயிலில் தான் அன்றைக்கி பூஜை இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டுருந்தாங்க. அதுக்காக போயிருந்தோம். அங்கே போனதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா டக்குன்னு ஒரு ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லிட்டு படத்துக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அக்கா வீட்டில் அங்கே கூப்பிட்டுருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கிளம்பி போயிட்டோம். தம்பி பாப்பாலாம் முன்ன இருந்ததை விட இப்போலாம் வெளியே போனால் எந்தளவுக்கு ரொம்ப டார்ச்சர் பண்ணிகிட்டு இருந்தாங்களோ அந்தளவுக்கு கொஞ்சம் வந்து அவங்க அமைதியாகிருக்காங்க. குழந்தைகளை வச்சுருக்க பேரண்ட்டுக்கு தான் தெரியும் வெளியே கூட்டிகிட்டு போகிறது, அவங்கள வெளியே கூட்டிகிட்டு போகிறது எவ்வளோ கஷ்டமான விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு. அவங்கள வெளியே கூட்டிகிட்டு போயிட்டு வர்றதுக்கு நம்ம வீட்லேயே இருந்துக்கலாம் அப்படின்னு தான் தோணும். எத்தனை பேர்த்துக்கு இப்படி தோணியிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள். இப்போ கொஞ்சம் பாப்பா தம்பி அவங்க வந்து அடம் பிடிக்கிறதுல கொஞ்சம் பரவாயில்ல. படத்துக்கு பார்த்திங்க அப்படின்னா விடுதலை படம் தான் போயிருந்தோம். விஜய் சேதுபதி படம் பார்த்துட்டு நைட்டு ரிட்டன் வந்தாச்சு. அப்புறம் இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கிறேன். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். டேக் கேர். டாட்டா, பாய் பாய்.